அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தமிழக சிறைத்துறையை பற்றி நாம் பார்ப்போம். தமிழக சிறைத்துறை தலைவர் திரு மகேஸ்வர் தயாள் ஐபிஎஸ் அவர்களுக்கும், தமிழக சிறைத்துறை தலைவர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள். தமிழக சிறை காவலர்களாகவும் அலுவலராகவும் பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு பணி மாறுதல் என்பது ஒரு மோசமான விடயங்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒரு பணியாளர்களை பணிமாறுதல் செய்வது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்பது விதியாகும். அந்த விதியை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்கவில்லை. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மோசமான நிலையைத்தான் இவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பணி மாறுதலுக்கென்று ஒரு விதியோ ஒரு நாம்ஸ் கடைபிடிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு திரு சைலேந்திரபாபு அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது சிறை காவலர் முதல் அதிகாரிகள் வரை அவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் எல்லோரையும் சென்னை ஐஜி அலுவலகத்துக்கு வரவழைத்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கு பணிமாறுதல் வழங்கிய சிறப்பு முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திரபாபு அவர்களுக்கு அந்த வெற்றி மகுடம் சூட்டலாம். அதன் பிறகு வந்த சிறைத்துறை தலைவர் அவர்கள் யாரும் அதுபோன்ற விதிகளை கடைபிடிக்காமல் அவர்களுக்கு தோன்றிய எதேச்சி அதிகாரத்தோடு தான் பணிமாறுதல்களை வழங்கினார்கள். தற்போது வரை அதே நிலையைத்தான் கடைபிடிக்கிறார்கள். திரு மகேஸ்வர் தயாள் ஐபிஎஸ் அவர்களும் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதத்துக்குள்ளாக போடக்கூடிய பணிமாறுதல்களை ஆகஸ்ட், செப்டம்பர் 7, 8வது மாதங்களிலே போடுவது எந்த விதத்தில் நியாயம்? மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவலர்களுக்கு பதவி உயர்வுகள் இல்லை, முறையான பதவி உயர்வுக்கு ஏற்ற ஊதியங்கள் இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவர்களை 200-300 கிலோமீட்டருக்கு அப்பால் பணியமர்த்துவது அவர்களுக்கு எந்த விதத்தில் நியாயம்? அவர்களின் குடும்பம் என்ன நிலை அடையும்? அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு எந்த நிலையில் இருக்கும் என்பதை நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அவர்களே சொற்ப வருமானத்தில் வாழக்கூடிய ஒரு மோசமான இழிநிலையில் வாழ்கின்ற காவலர்கள் அவர்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், நான் இந்த காவல் பணியிலே இருந்ததன் விளைவாகத்தான் இதை கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு காவல்துறை காவலருக்கு இணையான ஊதியம் இல்லை, அவர்களுக்கு இணையான எந்த அலவன்ஸும் அவர்களுக்கு இல்லை, பதவி உயர்வுகள் கூட அவர்களுக்கு இல்லை. சுமார் 27 ஆண்டு காலம் முதல் தலைமை காவலராக பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு இன்னமும் பதவி உயர்வுகள் கிடைக்கவில்லை. காவல்துறையில் 25 ஆண்டு காலம் முடித்துவிட்டால் அவர்களுக்கு உடனடியாக உதவி ஆய்வாளர் பணி உடனடியாக வழங்கப்படுகிறது. அதுவும் அவர்களுக்கு அதே உட்கோட்டத்திலேயே பதவிகளை வழங்கப்படுகிறார்கள்.
ஆனால் இவர்களுக்கு சிறை காவலர்களுக்கோ அல்லது சிறை ஓரிரு காவலர் பதவி உயர்வு வழங்குகிறீர்கள், அவர்களுக்கு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் பணிபுரிந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக அவர்களின் நிலை என்ன? அவர்களின் வாழ்வாதாரம் என்ன? அரசு, முதல்வர் அவர்கள் தலையிட வேண்டும், அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் தலையிட வேண்டும். இவர்களுக்கு ஏன் இவ்வாறான பணி மாறுதல் வழங்கப்படுகிறது? இவர்களுக்கு ஏன் உட்கோட்டத்திலேயே பணி மாறுதல் வழங்கக்கூடாது என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். அதிலே குறிப்பாக சிறை கண்காணிப்பாளர்களுக்கும் டிஐஜி அவர்களுக்கு பணி மாறுதலுக்கான அதிகாரங்களை ஏடிஜிபி அவர்கள் வழங்க வேண்டும். எல்லா அதிகாரங்களையும் நீங்கள் பறித்து கொண்டு ஐஜி அலுவலகத்திலே வைத்து கொண்டால் எப்படி ஒரு கண்காணிப்பாளர் டிஐஜி அவர்களும் செயல்பட முடியும்? எனவே உடனடியாக தற்பொழுது போடக்கூடிய பணிமாறுதல்களை நிறுத்திவிட்டு அவ்வாறு பணிமாறுதல் போடப்பட்ட காவலர்களை உடனடியாக அவருடைய சொந்த இடத்திற்கு பணிமாறுதல்களை நிறுத்தி அவர்களை வரவழைக்க வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு விதியை நியமியுங்கள். திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிரான்ஸ்ஃபரை வழங்கியது போன்று நீங்களும் அவர்களுக்கு கலந்தாய்வு அடிப்படையில் காவலர்களின் குறைகளை கேட்டு உடனடியாக அவர்களுக்கு பணிமாறுதலை வழங்குங்க. அவர்களுக்கு 25 ஆண்டு காலம் முடித்த முதல் தலைமை காவலருக்கு உதவி சிறை அலுவலர் பணி வழங்குங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய சிறை காவலர்களுக்கு, சிறைத்துறைக்கு செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய காலங்களிலே டிஜிபி ஏடிஜிபி அவர்களுக்கு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.